2026 வர சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அண்ணனோட அதிமுகவும் பிரேமலதா விஜயகாந்தோட தேமுதிக கட்சியும் கூட்டணி வைக்கிறாங்க. அந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா முதல்வர் பதவி நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு, துணை முதலமைச்சர் பதவி நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அக்காவுக்கு பிரிச்சுட்டாங்க. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், அதுக்கப்புறம் காங்கிரஸ், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க திமுக கூட. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கூட தேமுதிக மட்டும்தான் இப்போ கூட்டணியில் இருக்குது. இது பத்தாது திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு. தமிழக வெற்றி கழகம் விஜயோட கூட்டணி வைக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸோட கூட்டணி வைக்கணும், தேமுதிகவோட கூட்டணி வைக்கணும், இபிஎஸ்னோட அதிமுக, இந்த 4 கட்சி சேர்ந்தா வேணா வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த அதிமுக முன்னால் இருந்தாங்கல்ல தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, அவங்களையும் கூட்டணிக்கு சேர்ந்துட்டா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவை ஜெயிக்கிறதுக்கு அதிமுக நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் ஸ்ட்ராங்காக இருக்காரு. நான் யாரை சேர்த்தனோ இல்லையோ இந்த ஓபிஎஸ், இந்த சசிகலா, தினகரனா நான் சேர்த்த மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். சரி, அவங்கள விடுங்க. சரி, இவங்களையாவது உங்கள் கூட்டணியில் வச்சுக்கோங்க அப்படின்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் பதவி பிரேமலதா விஜயகாந்துக்கு. ஆனால் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஓபிஎஸ் அண்ணனை எப்படியாவது அவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார், ஓபிஎஸ் அண்ணன் துணை முதலமைச்சராக பதவியில் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அண்ணன் விரட்டி விட்டார். இப்போது யோசிக்கிற வைக்கிற மாதிரி இருக்குது. துணை முதலமைச்சர் பதவி பிரேமலதா விஜயகாந்த் கொடுப்பாங்களா? இல்லை, அதுவும் ஏற்கனவே ஒரு பொய் சொன்னாங்களா, அது உண்மை சொன்னாங்களான்னு தெரியல. அதிமுக கட்சியில் இருக்கும் பொழுது, அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கும் பொழுது ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க, ராஜ்யசபா சீட்டும் மக்களவை உறுப்பினர் அந்த தொகுதியும் கொடுக்குறோம் அப்படின்னு தேமுதிக வாக்கு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, நான் எந்த அறிக்கையும் விடலை அப்படின்னு இப்போ சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தான் அண்ணன் பொய் சொல்கிறாரா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒன்று, இந்த துணை முதலமைச்சர் பதவி பிரேமலதா விஜயகாந்துக்கு இல்லை, துணை முதலமைச்சர் பதவி தளபதி விஜய்க்காவது கண்டிப்பாக போகணும்னு என்னோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லைங்க, அதிமுகவில் அம்மா இறந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு ஆட்சி கைக்கு மாறுது. அண்ணன் சரிவிலே தான் போயிட்டுருக்காரு. கருணாநிதி ஐயா இறந்ததுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அண்ணன் கைக்கு வந்துச்சு. அண்ணன் அதை பிடிச்சிட்டு பாயிண்ட் மேலே போயிட்டுருக்காரு. பார்க்கலாம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு.